Hi friends, welcome to Lucy Designs and Crafts. So இன்னைக்கு நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான மெத்தட்ல blouse cutting தான் பார்க்க போறோம். So இந்த வீடியோ நீங்க ஸ்கிப் பண்ணாம பார்த்தா தான் உங்களுக்கு கரெக்ட்டா புரியும். So வீடியோக்குள்ள போகலாம் வாங்க. இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்றது பார்த்துக்கலாம். So இந்த மாதிரி ஒரு பெர்ஃபெக்ட்டான ஒரு அளவு blouse எடுத்துக்கோங்க. இது கூட பாத்தீங்கன்னா ஸ்டிட்ச் பண்றதுக்கான அந்த cloth நான் எடுத்துர்க்கேன். நான் 1 மீட்டர் அளவு காட்டன் cloth இந்த மாதிரி செக்குடு பேட்டர்ன் போட்டது எடுத்துர்க்கேன். தென் இன்ச்சி டேப் எடுத்துக்கோங்க. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மார்க் பண்றதுக்கு மார்க்கரும் சிசரும் எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பாத்தீங்கன்னா கை பகுதி தான் கட் பண்ண போறோம். சோ அதனால நம்ம எடுத்து வச்சுக்க அந்த கிளாத்ல ஓரம் பகுதியை நாலா இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் தையல் இப்போ தான் கற்றுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி காட்டன் கிளாத்லேயே மோஸ்ட்லி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் நல்லா ஈஸியாக நீங்கள் லேர்ன் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். உங்கள் அளவு ப்ளவுஸ்லேருந்து நீங்கள் உங்கள் கையோட அளவை மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ நான் எடுத்திருக்க இந்த அளவு ப்ளவுஸோட கை அளவு பார்த்தீங்கன்னா 6 இன்ச் இருக்குது. பட் நம்ம இந்த தையலுக்குலாம் போகிறதுனால நம்ம ஒரு 7 இன்ச் வச்சு நம்ம இப்போ கட் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த கையோட அந்த அகலம் எவ்வளோ இருக்கோ அந்த அளவு அப்படியே அளவு ப்ளவுஸில் இருக்கிறத வச்சு நீங்கள் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்து அளவு ப்ளவுஸில் இருக்கிற அந்த ஆர்ம் ஹோல் அளவு வச்சு நான் மார்க் பண்ண போகிறேன். அளவு ப்ளவுஸில் இருக்கிற அந்த ஆர்ம் ஹோல் அளவோட நம்ம 1 இன்ச் அதிகமாக வச்சு இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ மார்க் பண்ணிவிட்டு நம்ம அந்த 7 இன்ச் வச்சோம் இல்லையா, ஸோ அதுக்கும் இதுக்கும் இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ட்ரா பண்ணி வச்சுருந்த அந்த ஃபஸ்ட்டு அந்த கர்வ் இருக்கு இல்லையா, அதை இந்த மாதிரி செப்பரேட்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதே போல் கீழேயும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி க்ராஸாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி அந்த நாளாக நம்ம மடித்து போட்டோம்ல, அதில் மேலே இருக்கிற அந்த 2 கிளாத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு நம்ம இன்னொரு கர்வ் வரைஞ்சிருந்தோம் பாருங்கள், அதை இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஸோ சென்டரில் இந்த மாதிரி ரொம்பவே குட்டியாக மார்க் பண்ணிக்கோங்க கட் பண்ணி. ஸோ அப்போ தான் நம்ம கைப்பகுதி ஜாயின் பண்ணுற டைமில் ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம கைப்பகுதி கட் பண்ணி முடிச்சிட்டோம். இந்த மாதிரி தான் இருக்கும் பார்க்கறதுக்கு. இப்போ நம்ம அடுத்து பார்த்தீங்கன்னா உடம்பு பகுதியை மார்க் பண்ணி வெட்ட போகிறோம். ஸோ ஃப்ரண்ட்டில், அதாவது அளவு ப்ளவுஸில் ஃப்ரண்ட் சைடு இருக்கு இல்லையா, அதில் அந்த காஜாப்பட்டியிலேருந்து நம்ம அக்குள் பகுதி வரைக்கும் அதை மார்க் பண்ணி நம்ம அளவு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மீதி இருக்க துணியை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்மளுடைய அந்த முன்பகுதி அளவு எடுத்தோம் இல்லையா, அதோட 1 இன்ச் அதிகமாக வச்சு அதில் பார்த்தீங்கன்னா 10.5 இன்ச் இருந்தது, நான் 11.5 இன்ச் அளவு வச்சு நான் மடித்து போட்டிருக்கேன். இப்போ அந்த பீஸை மட்டும் நம்ம செப்பரேட்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பிளவுஸோட அகலத்துக்கு ஏற்ற மாதிரி கிளாத்தை கட் பண்ணி செப்பரேட்டாக எடுத்து வச்சுருக்கோம். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பிளவுஸோட முன்பகுதி பின்பகுதி அளவுக்கு ஏற்ற மாதிரி அந்த பீஸ் கட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக அளவு பிளவுஸ்லேருந்து அந்த முன்பகுதி இருக்கு இல்லையா, அந்த ஷோல்டர்லேருந்து அந்த கட்டுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம அளவு எடுக்க போகிறோம். அளவு பிளவுஸில் 13 இன்ச்சு வருது. ஸோ நம்ம கட் பண்ண போகிற அந்த துணியில் பார்த்தீங்கன்னா 13 + ½ இன்ச் சேர்த்து 13.5 இன்ச்சு வச்சு நம்ம கட் பண்ணணும். இப்போ அடுத்து பிளவுஸில் இருக்கிற அந்த பின்பகுதி அளவை எடுத்துக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி நம்ம மார்க் பண்ண போகிறோம். பிளவுஸோட பின்பகுதி 15.5 இன்ச் வருது. ஸோ 15.5 இன்ச் + 1.5 இன்ச் சேர்த்து நம்ம 17 இன்ச் மார்க் பண்ண போகிறோம். இப்போ மார்க் பண்ணி வச்சிருந்த அந்த பீஸை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி செப்பரேட்டாக எடுத்துக்கலாம். அடுத்து பிளவுஸோட ஃப்ரண்ட் போர்ஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு 1 இன்ச் அளவு இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கிட்டு ஒரு கர்வ் வரைஞ்சிக்கோங்க. அடுத்து அந்த ஓப்பன் இருக்கிற அந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு ½ இன்ச் அளவு நம்ம மார்க் பண்ணி ஒரு கர்வ் மாதிரி வரைஞ்சி அதையும் கட் பண்ணிக்கலாம்.
இப்போ அடுத்து வந்து அதே துணியிலே நம்ம வந்து ஷோல்டர் பகுதியும் கழுத்து பகுதியும் வந்து அளவு வச்சு கட் பண்ண போகிறோம். இப்போ அளவு ப்ளவுஸை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 4ஆக மடித்து அந்த கழுத்து பகுதி வர இடத்துல இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ அதை வச்சே நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கலாம். அளவு ப்ளவுஸில் பார்த்தீங்கன்னா 2.25 இன்ச் வருது. ஸோ அது வந்து அப்படியே நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்து வந்து ஷோல்டர் அளவு எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கலாம். ஷோல்டரோட அந்த அளவு பார்த்தீங்கன்னா 2 இன்ச் வருது. நம்ம மார்க் பண்ணும்போது 2.5 இன்ச் வச்சு நம்ம வந்து மார்க் பண்ணிக்கணும். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ப்ளவுஸோட ஃப்ரண்ட் நெக்கோட அளவு வந்து பார்த்துட்ருக்கோம். இது பார்த்தீங்கன்னா 7 இன்ச் வருது. ஸோ இந்த மாதிரி வந்து 7 இன்ச் நீங்கள் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த ரெண்டுத்தையும் வந்து ஜாயின் பண்ணி ஒரு ரவுண்ட் ஷேப் மாதிரி கொண்டு வந்துக்கலாம். ஏன்னா இப்போ நம்ம வந்து ரவுண்ட் நெக் தான் கட் பண்ணிகிட்ருக்கோம். சப்போஸ் உங்களுக்கு வந்து ரவுண்ட் நெக் அப்படியே வரையறதுக்கு வரலன்னா இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுக்கிட்டு அதை நீங்கள் வந்து ஒரு கர்வ் மாதிரி வச்சு அதை நீங்கள் வந்து ஒரு ரவுண்ட் ஷேப்பாக கொண்டு வந்துக்கலாம். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா கைப்பகுதி கிட்ட இந்த ஆம் ஹோல் அளவு வந்து நம்ம அளவு ப்ளவுஸில் எடுத்துகிட்ருக்கோம். 5.25 வருது. ஸோ நம்ம வந்து அது 1/4 இன்ச்சு அதிகமாக வச்சு 5.5 வச்சு நம்ம கட் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து லைன்ஸ்லாம் ட்ரா பண்ணுறதுக்கு வராது. அந்த மாதிரி இருக்கிறவங்க ஸ்கேல் யூஸ் பண்ணி ட்ரா பண்ணலாம். இப்போ வந்து ஆம் ஹோல் கிட்ட இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் மாதிரி ட்ரா பண்ணிக்கிட்டோம். நம்ம கைப்பகுதி கட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 2 கர்வ் வரைஞ்சி கட் பண்ணியிருப்போம். அதே மாதிரி இந்த ஆம் ஹோல் பகுதியில் இந்த மாதிரி 2 கர்வ் வரைஞ்சி நம்ம வந்து கட் பண்ண போகிறோம். இப்போ அடுத்து பேக் சைட் நெக்கையும் நம்ம வந்து வரைஞ்சிக்கலாம். ஸோ பின்பகுதியில் இருக்கிற அந்த நெக்கோட அளவு பார்த்தீங்கன்னா 9.25 இருக்குது. அதே அளவு தான் வச்சு நம்ம வந்து மார்க் பண்ணி கட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுக்கிட்டு பேக் சைடு இந்த மாதிரி ஒரு கர்வ் வரைஞ்சி நம்ம வந்து செப்பரேட்டாக கட் பண்ணிக்கலாம். ஆம் ஹோல் கிட்ட நம்ம வரைஞ்சிருந்த இந்த கர்வ் பார்த்தீங்கன்னா முன்னாடி வரைஞ்சிருக்கிற அந்த கர்வை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். ஷோல்டர் போர்ஷன் வந்து கட் பண்ணும்போது இந்த மாதிரி குட்டியாக வந்து கட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் வந்து நம்ம கை ஜாயின் பண்ணும்போது அதாவது ஸ்டிச் பண்ணுற டைமில் ஸோ நம்ம வந்து சென்டர் போர்ஷன் வச்சு ஜாயின் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃப்ரண்ட் நெக்கும் பேக் நெக்கும் வரைஞ்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து இப்போ நம்ம வந்து கட் பண்ணிகிட்ருக்கோம். பேக் சைட் நெக் கட் பண்ணதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து நம்ம சென்டரில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த இடத்துல நம்ம வந்து அந்த பட்டன் அந்த ஹூக்கெல்லாம் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கு பட்டி ஸ்டிச் பண்ணுவோம். அதே மாதிரி நம்ம நெக்கேட்டி இந்த மாதிரி சென்டரில் ஒரு கட் வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ப்ளவுஸோட அந்த மெயினான போர்ஷன்ஸ் எல்லாம் நம்ம கட் பண்ணி முடிச்சிட்டோம். இதான் பார்த்தீங்கன்னா கைப்பகுதி. அதுக்கு கீழே இருக்கிறது வந்துட்டு இந்த ப்ளவுஸோட இந்த முன்பகுதி பின்பகுதி. இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கிளாத்ஸ்லாம் நமக்கு வந்து கட் பண்ணும்போது சைடில் வரும். அதெல்லாம் நீங்கள் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த கழுத்து பைப்பிங் வைக்கிறதுக்கு இந்த கட்டுலாம் வைக்கிறதுக்கு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுற டைமில் யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஈஸியாக ப்ளவுஸ் கட்டிங் மெத்தட் வந்து நம்ம கற்றுட்ருக்கோம். ஸோ இந்த ப்ளவுஸை வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறதும் நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு வந்து ஃபியூச்சரில் ஆட் பண்ணுறேன். அது மட்டும் இல்லை பார்த்தீங்கன்னா கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ் இந்த மாதிரி எக்கச்சக்கமான வீடியோஸ் வந்து வந்துட்டுருக்கு. அதுக்கு நம்ம சேனலை நீங்கள் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.